தாயை அம்மிக்கல்லால் அடித்து கொலை செய்த மகன், புகைப்படம் எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிய கொடூரம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குமாரபுரம் பகுதியில் உள்ள ஜெயாநகரை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அன்புமணி. இவரது மனைவிதான் ரேணுகா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் சென்னையில் போலீஸாக பணியாற்றி வருகிறார். 2வது மகன் தங்கபாலன் கடந்த 3 ஆண்டுகளாக மனநல பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை அன்புமணி அருகிலுள்ள பள்ளத்தூர் கிராமத்தில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளார். வீட்டில் ரேணுகா மற்றும் அவரது மகன் தங்கபாலன் மட்டும் இருந்துள்ளனர். அப்போது திடீரென தங்கபாலன் தனது தாய் ரேணுகாவின் தலையில் அம்மிக்கல்லால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த ரேணுகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாயை கொலை செய்த பின்னரும் அங்கிருந்து செல்லாமல் அவரது உடல் அருகிலேயே தங்கபாலன் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் போலீஸாக பணியாற்றி வரும் தனது அண்ணனுக்கு வாட்ஸ்அப் மூலம் சம்பவம் தொடர்பான புகைப்படத்தையும் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் ரேணுகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தாயை கொலை செய்ததாக தங்கபாலனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது அவர் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் போலீஸ் காவலில் சிகிச்சை பெற்று வருகிறார். பட்டப்பகலில் வீட்டிலேயே தாயை மகன் அம்மிக்கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.